வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? சௌக்கியமா இருக்கிறீங்களா? வெல்கம் பேக் டு another எபிசோட் ஆஃப் வட லண்டன் ஆர்சனல் தமிழ் பாட்காஸ்ட். கேம் வீக் 31 ரிவ்யூ ப்ளஸ் 32 ப்ரிவ்யூ. என்னடா 30 கேம் தான் ஆடி இருக்கோம், இவன் வந்து இஷ்டத்துக்கு 31றான். ஏன்னா 29 கேம் வீக் வந்து சில கேம்ஸ் போஸ்ட் பண்ண இருக்கு. ஸோ அதனால தான் இது வந்து கேம் வீக் 31 ரிவ்யூ. தேங்க்யூ ஆல் ஃபார் யோர் சப்போர்ட். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். புதுசாக வந்திருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து நம்மளோட கெஸ்ட் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு ஃபெமிலியரான ஃபேஸ், ஃபுட்பால் பேச்சு கௌதம். வெல்கம் பேக் டு த ஷோ ப்ரோ. எப்படி இருக்கீங்க? ஆமாங்க, ரொம்ப தேங்க்ஸ். It's been really long. No episode ஆமா. 100 since it's been really long. எஸ் But எஸ், குட் டு yeah, ஹேவ் யூ பேக். குட் டு ஹேவ் யூ yeah, பேக் good ப்ரோ. to be back and பயங்கரமான ஒரு கேம் வீக். எஸ் ரெக்கார்ட் எஸ். பண்றதுக்கு முன்னாடி சாயந்தரம் கூட நானும் அருணும் போன்ல சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். செம கேம் வீக். குட் டு பி பேக் ஃபார் திஸ் கேம் வீக். எஸ், அதே எனர்ஜியோட நம்ம அந்த கேம் வீக் ரிவ்யூ ஆரம்பிப்போம். ஒரே ஒரு கேம்ல தான் ஆரம்பிக்க முடியும் ப்ரோ. செல்சி வர்சஸ் மேன்செஸ்டர் யுனைடெட். அப்பா செம்ம ஒரு கேட்டாஸ்ட்ரோபிக், வெரி லைக் எந்த டீம் பார்த்து சிரிக்கணும்னு தெரியல எனக்கு. அந்த மாதிரி இருந்தது இந்த கேம் பார்க்கும்போது. நான் பார்க்கும்போது 2-0 இருந்தானுங்க. அதுக்கப்புறமா நான் ஆஃபீஸ்ல இருந்தேன், ஸோ பார்க்க முடியல, ஒரு மீட்டிங்ல இருந்தேன். திடீர்னு பார்த்தா யுனைடெட் 3-2 செகண்ட் ஹாஃப்ல. அடாடா, என்னடா என்னடா நடந்தது இந்த கேம்ல. அதுக்கப்புறமா ஐ லாஸ்ட் டச் வித் த கேம். அதுக்கப்புறமா வந்து ஃபுல் டைம் பார்க்குறேன், 4-3 டு செல்சி. இன்சேன் கேம் ப்ரோ. கௌதம் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ, இந்த கேம் பத்தி பேசுங்க ப்ரோ நீங்க. இல்ல இந்த கேம் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் பார்த்தேன். ஏன்னா அப்ப வந்து லிவர்பூல் கேம்ல ஹாஃப் டைம் பிரேக் இருந்தனால நான் ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் பார்த்தேன். செல்சி ரொம்ப நாளா விளையாண்டானுங்க. என்னடா இது, ஆமா. வழக்கமா இப்படிலாம் விளையாட மாட்டானுங்களே இவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2-0 ஒரு கோல் போட்டானுங்க. அதுக்கப்புறம் வந்து பெனல்டி கிடைச்சது. they scored the penalty also. 2-0 இன்னைக்கு முடிஞ்சா 10 ஆகி இன்னையோட கிளம்புறான்டா, அங்க ஸ்டாம்பர்ட் பிரிட்ஜ்லயே சாக்டா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் வந்துட்டு ஐ காட் பேக் டு த லிவர்பூல் கேம். இன்னும் 20 மினிட்ஸ் பார்த்துட்டு ஹாஃப் டைம்ல வந்து பார்க்குறேன் 2-2. என்னடா சொல்றீங்க, திரும்பி திரும்பி வந்துட்டானுங்களா 2 கோல் போட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து ஹைலைட்ஸ்லாம் பார்த்தேன். என்னது இது 2 கோல் போட்டானுங்க இவனுங்க திரும்பி வந்து அப்படின்னு. ம். அப்புறம் சரி, அப்புறம் லிவர்பூல் கேம் முடிஞ்சது. ஸோ செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா அந்த கேம பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போ வந்து ஒரு ஃபன்னி ஸ்டோரி, நாங்க எல்லாருமே வந்து ட்விட்டர்ல உட்காந்து ஒண்ணா கேம் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு ஸ்பேஸ்ல ஜாயின் பண்ணிட்டு. மாத்தி மாத்தி கலாய்ச்சுட்டு அப்போ வந்து அகைன்ஸ்ட் த ரன் ஆஃப் பிளே யுனைடெட் வந்து அதுவும் ஆண்டனி ஆஃப் ஆல் பீப்பிள் பயங்கரமான ஒரு அவுட் சைட் ஆஃப் த ஃபுட்ல இருந்து ஒரு பாஸ். கர்னாச்சோ ஃபினிஷும் பண்ணிட்டான். என்னடா இது, இன்னைக்கு அங்க போய் ஜெயிக்கிறானுங்க பாரு யுனைடெட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கலாய்ச்சிட்டு இருக்கோம். சரி, ஒண்ணு ஆகக்கூடாது ஒண்ணு ஆகக்கூடாது. 8 நிமிஷம் அப்படின்னு காமிச்சானுங்க எக்ஸ்ட்ரா டைம். எனக்கு அப்பவே நினைச்சேன், சரி இன்னைக்கு ஏதோ நடக்க போகுது, 8 நிமிஷம் காமிச்சிருக்கானே அப்படின்னு. போட்டானுங்க வந்துட்டு இந்த பெனல்டி டாலோ கேவலமான ஒரு சேலஞ்சு, தேவையில்லாத ஒரு சேலஞ்சு. அப்புறம் கார்னர்ல வழக்கம் போல தூங்கிட்டானுங்க. தூங்கின உடனே கோல், பயங்கரமான விக்டரி. இதுக்கு தான் சொல்றேன், ஆர்சனலும் சிட்டியும் ஒழுங்கா விளையாடுங்கடா, ஒழுங்கா விளையாடுங்கடா, ஃபுட்பால கொல்லாதீங்கடான்னு. கேக்குறீங்களா? ஃபுட்பால்னா இன்னைக்கு மாதிரி இருக்கணும். உங்கள மாரி வந்து உருட்டு உருட்டுன்னு உருட்டிக்கிட்டு 4 பாஸ் போட்டு ஃபுட்பால் இருக்கக்கூடாது. சொன்னா யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க. ம். உங்களுக்கு உங்க சந்தோஷம் முக்கியம். பட் ப்ரோ, நமக்கு நீங்க வந்து ஃபுட்பால்னா என்டர்டெயின்மென்ட் தேவ. நீங்க கரெக்ட். என்னடான்னா 4 பாஸ போட்டுக்கிட்டு 2 மேன், "ஏய் முன்னாடி வாடா." "ஐய்யய்யோ! வரமாட்டீங்களாண்ணே, அடுத்தது என்ன பண்ணலாம்?" அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்க. இந்த மாரி டாக்டிக்ஸ் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, ஒரு வெங்காயமும் கிடையாது. இதுதான் ஃபுட்பால். இந்த மாரி பண்ணியிருக்கணும். அத விட்டுட்டு நீங்க என்னடான்னா ஃபுட்பாலயே கெடுக்க பார்க்குறீங்க. ஓ, ஹராம் பாலா. ஹராம் ப்ரோ, பாலோட மோசமான பால் அது. அது வேணாம் எனக்கு. இல்ல நீங்க வந்து ஒரு ட்வீட் ரீட்வீட் பண்ணிருந்தீங்க ஆக்சுவலா, மார்க் கோல்பிரிட்ஜோட அந்த ரியாக்ஷன். அண்ட் ம். ஐ திங்க் நீங்க நெயில் பண்ணீங்க ப்ரோ அந்த ட்வீட்ல. எனக்கு வந்து இவன் லைக் நாட் ஜஸ்ட் ஹிம், நிறைய யுனைடெட் ஃபேன்ஸ் வந்து மேபி நாட் அ லாட், கொஞ்சம் ஒரு சின்ன சாம்பிள் சைஸ் தான், என்ன பார்த்துட்டு ஹவ் ஆர் தே advocating டு கீப் டென் ஹாக் ஆன் த ஜாப். இன்னைக்கு கூட நீங்க போட்டிருந்தீங்க உங்களோட ட்வீட்ல வந்து 28 ஷாட்ஸ் தே ஃபேஸ் டுடே. ம். இது வந்து வழக்க போல விஷயம். லைக் லைக் எல்லா கேம் வந்து இட்ஸ் பின் லைக் ஓவர் 20 ஷாட்ஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இந்த ஃபுல்லம் கேம்ல கூட ஃபுல்லம் கடைசியில தான் ஜெயிச்சானுங்க, பட் தே ஷுட் ம். ஆக்சுவலி ஒன் த கேம் மச் பிஃபோர். ஸோ ம். எனக்கு தெரியல ப்ரோ, எனக்கு வந்து என்னன்னா யுனைடெட் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நைஃப் த்ரூ பட்டர் மாதிரி இருக்கு அந்த மிட்ஃபீல்ட் எஸ்பெஷலி. ஸோ அண்ட் லிசன், கோல் கீப்பர் யூ கேன் பிளேம் ஹவு மச் எவர் யூ வாண்ட், பட் ஒரு போரார், ஐ மீன் நாட் த பெஸ்ட் ஃபார்ம் கோல் கீப்பர் வந்து
அவனுக்கு வந்து எந்த கவரும் கொடுக்காம if you let him face shots 100% you're going to be very leaking a The lot of thing goals. is, there are actually lots of aspects to it. இது என்னன்னா 2024ல ஸ்டார்ட் பண்ணது வந்து ஒரு செமையான ஸ்டார்ட். அது 2024 ஸ்டார்ட் ஆகி 3 months ஆச்சு. 3 ஆமா. months on average you might play 10 games 12 games approximately இல்ல. They Yep. faced 255 shots. This இது வந்து if you don't take that Insane stat. That's a exactly insane stat. yeah 255 shots faced. நான் சொல்றது ஆன் அண்ட் ஆஃப் டார்கெட் சேர்த்து சொல்றேன். அப்படி ஒரு கட்டாயத்துல வந்து when you are so நான் deludedங்கிற வேர்டை வந்து யூஸ் பண்ண விரும்பல. I would say rather foolish to say இந்த மேனேஜர் தான் கரெக்ட் இன்னுமே கண்டினியூ பண்ண. நான் வந்து இப்ப கூட இல்ல. I decided I think 5th game into the season. Because நான் வந்து சீசன் ப்ரிவ்யூ அப்போ வடலண்டன்ல வந்திருந்தேன். அப்போ வந்து I genuinely thought அப்போ you guys got Rice, you guys got Havertz and வேற யார் அப்போ டிம்பர் வாங்கியிருந்தீங்க and they got Mount, they got Onana, they got வேற யார் வாங்கினாங்க? Mount, Onana and Amrabat loan whatever, but வேற யாரோ வாங்கியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். So I genuinely thought Hoyland, exactly. They've got Hoyland. So I genuinely thought United would finish above Arsenal because two reasons. One, Arsenal's history. எப்பவுமே ஒரு டைட்டில் ரேஸ் க்ளோஸ் ஆஃப் பண்ணானுங்கன்னா அடுத்த சீசன் they will fall tremendously behind. We've seen this multiple times. வந்து ரொம்ப க்ளோஸா போவாங்க. அப்போடா ஓகே அடுத்த சீசன் கிக் ஆன் பண்ணுவாங்கன்னு நினைப்போம். 8th 7th 6th அந்த பொசிஷன்ல முடிப்பாங்க. என்னடா போன சீசன்ல டைட்டில் சேலஞ்ச் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். So that was one reason. Number 2, போன சீசன் ஆஃப் மேன் யுனைடெட் வாஸ் கம்ப்ளீட்லி ஓவர் அச்சீவ்மெண்ட். அது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். இட் ஹேட் நத்திங் டு டூ வித் ஒரு டாக்டிக்ஸோ ஒரு மண்ணாங்கிட்டியோ எதுவும் கிடையாது. இட் வாஸ் பேசிக்லி ஓவர் அச்சீவிங் பிகாஸ் ஆஃப் ஒன் கை ஹூ ஹேட் அ பர்பிள் பேட்ச் ஃபார் 3 months. அதை வெட்டிக்கிட்டு தே செட் ஓகே நாங்க கப்ப ஜெயிச்சிட்டோம். எஸ், இன்கிரெடிபிளி குட் பிகாஸ் ஐ ஜட்ஜ். அதாவது ஸ்டைல் ஆஃப் பிளே இஸ் இம்பார்ட்டன்ட், பட் ஸ்டைல் ஆஃப் பிளே டசன்ட் லீட் டு எனிதிங் that makes no sense. So I thought, okay, நீ trophy ஜெயிச்சிட்ட, which is an incredible feat for seasonலயே, and then you kick on from that and you got your signings. You wanted your goalkeeper, you got it. You wanted your striker, you got it. You wanted your playmaker and Mount, you got it. You wanted Eriksen, you got it. எல்லாமே it was given to you. I was like, okay, this is it. Eric Ten Hag will kick on from here நினைச்சேன். ஆனா 5 game into the season, you won't believe me. 5th game into the season I said, he has to go. அப்ப ஏன் எனக்கு அப்ப தோணுச்சுன்னு தெரியல. பட் ஐ பிலீவ் ஆஃப்டர் ஆல் தோஸ் பிளேயர்ஸ் வர் தேர். அப்பெல்லாம் இன்ஜுரி எல்லாம் கூட ஆகல. அப்ப திங்க் அபௌட் இட், early in the season அவங்க எல்லாருமே இருந்தானுங்க. அப்பவே ஐ டிசைடட் இவனுக்கு இவ்வளவுதான் தெரியும், இவனுக்கு நீங்க எவ்வளவு கொடுத்தீங்கனாலும் இவ்வளவுதான் விளையாட தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப சீசனே முடிய போகுது. இன்னைக்கு கூட பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல we played really well, our goalkeeper along with our defense they are really good அப்படிங்கிற. இங்கதான் எனக்கு பிரச்சனை இருக்கு ப்ரோ. இவன் கூட he takes no responsibility actually. Sorry to cut you off Gowtham, but go ahead. இல்ல நீ சொல்ற அத நான் சொல்ல வந்தேன். உனக்கு ஸ்டாட்ஸ வந்து உன் மூஞ்சி முன்னாடி வந்து வைக்கிறாங்க, அப்போ நீ ஒத்துக்க மாட்டீனா எப்படி? அது எனக்கு தெரியல. either you are deluded. இது delusion தான். Exactly. Either you are deluded or you want those stupid fans to still believe in you. இது one of the two. அது ஒண்ணா உனக்கு புரிய மாட்டேங்குது, இல்ல புரிய எங்களுக்கு நாங்க முட்டாளு, இல்ல உனைய வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற மக்கள் முட்டாளாக பாக்குறேன். இது one of the three obviously. எனக்கு வந்து அதான் தெரியல. See, either you admit ஆமாண்டா நாங்க சரியா இல்ல, எங்களுக்கு மார்டினஸ் அவுட், இன்னைக்கு வரான் அண்ட் ஜானி எவன்ஸ் both of them went off and ஏற்கனவே மார்டினஸ் அவுட், ஷா அவுட், இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் எங்களுக்கு இன்ஜர்ட் இருக்காங்க, அதனால எங்களுக்கு கஷ்டம் சொன்னீங்கன்னா கூட மக்கள் ஏத்துப்பாங்க. இல்ல எங்க கோல் கீப்பர் நல்லா இருக்கான், எங்க டிஃபென்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது, இந்த ஷாட்ஸ் வந்து வழக்கமா ஃபேஸ் பண்ண. டேய் என்னடா பேசுற நீ? அது இது வந்து ஒரு செம்ம விஷயம். சோ யூகே பிராட்காஸ்டிங் பொறுத்த வரைக்கும் 2 broadcasters are there. One is Sky Sports and one is TNT Sports. ஸ்கை ஸ்போர்ட்ஸ் உடைய ரிப்போர்ட்டர்ஸ், அதாவது இமீடியட் மேட்சுக்கு அப்புறம் கேட்கிற ரிப்போர்ட்டர்ஸ் ஆர் ஆல் கிராப். ஒரு நாயோட உருப்படியான கேள்வி கேட்காது. ஆனா டிஎன்டில they have this lady, I don't know what her name is. All the big games she'll be there in the ground. பர்ஃபெக்ட்டா கேள்வி கேட்பா. லைக் நம்ம என்ன கேட்கணும்னு நினைக்கிறோமோ அத கேட்பா. எனக்கு தெரியல, பேர் தெரியல. ஓகே யா ஐ திங்க் யூ ரைட். யா ஸ்கை ஸ்போர்ட்ஸ் வந்து கொஞ்சம் மொக்கையா கேக்குறானுங்க. அண்ட் யா ப்ரோ நான் வந்து என்ன பாராட்ட போறேன் ப்ரோ. ஏன்னா நான் வந்து இந்த ஆர்சனல் வர்சஸ் மான்செஸ்டர் யுனைடெட் 3-1 கேம் தோத்தக்கு அப்புறமா ஆல்ரெடி கொஞ்சம் he had some issues in terms of அந்த பிளேயர் மேனேஜ்மெண்ட் இஷ்யூஸ் ஜேடன் சான்சோடலாம் இருந்தது.
அண்ட் நான் வந்து அப்போவே ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணேன். ஐ செட் தட் மான்செஸ்டர் யுனைடெட் வில் ஹாவ் இட் வில் பி அ வெரி டஃப் சீசன் ஃபார் மான்செஸ்டர் யுனைடெட்னு. தெல் பி அ லாட் ஆஃப் பெயின்னு சொன்னேன். என்னை யாரும் நம்பல, சிரிச்சானுங்க. பட் ஹூஸ் லாஃபிங் நவ்? பட் யா, இதோடய வந்து நம்ம என்ன பண்ணலாம், Manchester United versus Liverpool preview முன்னால let's touch on little bit with the Liverpool versus Sheffield United game. ஒரு 15 minutes சந்தோஷமா இருந்தேன். 15 minutes சந்தோஷமா இருப்பேனான்னு யோசிச்சேன். அடுத்த நிமிஷமே கோடி கேப்க்கு கோல் போட்டான் ப்ரோ. லைக் நான் வந்து இட் வாஸ் பவுண்ட் டு ஹேப்பன். அது வந்து 75th மினிட்ல தான் நடந்தது. அதுதான் எனக்கு ஷாக்கிங் ஆனது. இல்ல இது வந்து இட்ஸ் ரிப்பீட்டிங் ட்ரெண்ட். இது வந்து என் கம்பெனியன் சுபாஷ் கூட சொல்லிட்டு இருந்தேன். இது வந்து எங்க லிவர்பூலோட டாக்டிக்டா. அதாவது வந்து பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் அப்ரைசல்ம்பாங்க. எங்கேயாச்சும் ஐடில ஒர்க் பண்ணினா நீ பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சினா அதை பொறுத்து உனக்கு அப்ரைசல் தரணும். நாங்க வந்து லிவர்பூல் வந்து நாங்க டீல் சைன் பண்ணிக்கோம் டிவி பிராட்காஸ்டிங்கோட. எல்லா வியூவர்ஸையும் கொண்டு வரோம். எவ்வளவு பேர் அதிகமா பாக்குறாங்களோ அதுக்கப்புறம் எங்களுக்கு அதிகமா போட்டு கொடுங்க படத்தை அப்படின்னு. So every game this is the story. Like throughout the season is the story. First 45-60 minutes ரொம்ப கேவலமா ஆடுவோம். எதுக்குடா இந்த கேம்ல ஆடுறோங்கிற மாதிரி கேவலமா ஆடுவோம். லாஸ்ட் 30 minutes சடனா எந்திரிச்சு ஐயோ நம்ம வந்து டவுன்ல இருக்கோமே, நம்ம வந்து டிராப் பண்ணிருக்கோமே அப்படின்னு வந்து பயங்கரமான கோல் போட்டு ஜெயிக்கிற ஒரு கட்டாயமா வந்து சீசன் ஃபுல்லா போயிட்டு இருக்கு. இதுல வந்து எனக்கு if someone else any other Liverpool fan, not Liverpool, any other fan apart from Liverpool watches the game, இதான் சொல்லுவாங்க, டேய் சீசன் ஃபுல்லா இப்படிதான் விளையாடுறீங்களா அப்படின்னு. அதான் நாங்களும் சொல்றோம். சீசன் ஃபுல்லா நாங்க இப்படிதான் விளையாடிட்டு இருக்கோம். It's just purely driven on emotion. The Klopp is leaving. 100%. இது வந்து is this a title team? This is a team that you guys were last season. எப்பறா டைட்டில் ஃபைட்டுக்கு வந்தோம்னு தெரியாம இருந்தீங்கல்ல. இப்போ நாங்க அப்படிதான் இருக்கோம். This is not a team built for the title this season. Maybe ஒரு சீசன் ரெடி ஆயிட்டு நெக்ஸ்ட் சீசனா அதுக்கு அடுத்த சீசனோ we would have been the title fight. இந்த சீசன்ல purely it's like அவர் போறாரு, so we should send him off with it அப்படிங்கிற ஒரு இதெல்லாம். இந்த கேம் similarly we took the lead. அதுவும் வந்து கோல் கீப்பர் பியூர் கிளியரன்ஸ், நுனியஸ் பயங்கர ஆக்ரோபாட்டிக்கா குதிச்சான், then it went in and then after that we slept. அவ்வளவுதான். இது அப்போ 25th மினிட் நம்ம லீட் எடுத்தோம். 65th 40 நிமிஷம் வந்து சும்மா சைடு பாஸ். எனக்கு அப்பவே தெரியும் இவனுங்க வந்து ஒரே பிரேக்ல உனக்கு கோல் போட போறானுங்க அப்படின்னு. That happened. We started to panic literally. என்ன பண்றது தெரியல next 5-10 minutes-க்கு. Then McAllister came out with an outrageous shot. அது வந்து this is the second time. போன தடவை I think against Fulham னு நினைக்கிறேன். அது ஒரு பயங்கரமான outrageous goal அதுவும். And this was once again such a goal. And அதுக்கப்புறம் வந்து they had to come out and then Gakpo scored the third goal to correct. So typical performance. இது வந்து we were clearly outplayed when we came to Emirates. ஏன்னா this is what we've been doing throughout the season. எல்லா கேமுமே இதுதான். ஹோமா இருக்கட்டும், அவையா இருக்கட்டும். அண்ட் ரைட்ஃபுல்லி அட் எமிரேட்ஸ் we were completely blown. ஒரு ஷாட் இல்ல, ஒரு அட்டெம்ப்ட் பண்ண முடியல, எதுவுமே பண்ண முடியல. ஸோ if we face any big side, நீ நெக்ஸ்ட் வரும்போது சொல்றேன், பட் even though it is United, our performance basically in all the big games this season has been pretty poor. கரெக்ட். அந்த கேம் போவோம் ப்ரோ. அந்த கேம் வந்து இட்ஸ் அட் ஓல்ட் ட்ராஃபர்ட். ஸோ அது வந்து மேபி ஒரு குட் பிளே அ பார்ட். யுனைடெட் வந்து இதே மாதிரி தான் நான் நினைச்சேன். லிவர்பூல் வந்து அந்த எஃப்ஏ கப்ல வந்து போயிட்டு யுனைடெட் தான் நோ சான்ஸ், லைக் தேல் ப்ளோ தம் அவேன்னு நினைச்சேன். பட் நீங்க சொன்னது தான் இப்போ திருப்பி ஞாபகம் வருது. எனக்கு தெரியல, ஐ ரியலி டோன்ட் நோ. அது வந்து யுனைடெட் ரொம்ப கேவலமா ஆடினானுங்களா, இட் வில் பி வெரி ஈஸி ஃபார் லிவர்பூல். அண்ட் இட்ஸ் அ வெரி ஹைலி எமோஷனலி ட்ரிவன் டீம் இந்த லிவர்பூல் டீம். அதுக்கே நான் பாராட்டுவேன் ப்ரோ. பிகாஸ் ஒரு ஸ்குவாட் அவ்வளோ தின்னா இருந்து கூட லைக் எப்படியோ ரிசல்ட்ஸ் வருது. எண்ட் ஆஃப் த டே வந்து ரிசல்ட்ஸ் அண்ட் ட்ரோஃபி அடிச்சா அதுதான் ஞாபகம் வரும். லைக் எப்படி ஜெயிச்சது அதெல்லாம் வந்து பீப்புள் வில் ஃபர்கெட். ஸோ ரிசல்ட்ஸ், ஹி இஸ் கெட்டிங் ரிசல்ட்ஸ். இதுவே ஒரு பயங்கரமான ஓவர் அச்சீவிங் தான் சொல்லுவேன் நான் இருக்கிற ஸ்குவாட் வச்சு. ஸோ இந்த கேம் எப்படி ப்ரிவியூ பண்றீங்க ப்ரோ? இல்ல நீங்க சொன்ன, ஐ திங்க் ஐ ஆக்சுவலி அப்ரிஷியேட் யூ ஃபார் வாட் யூ செட். ஏன்னா லுக்கிங் அட் our injuries, for so many players missing so many games this season. Absolutely. இது வந்து there is a stat, I think all the main players combined வந்து மிஸ் பண்ணது வந்து 302 games என்னமோ this season alone. All those, if you put it combined for all those individual players, 302 games மிஸ் பண்ணிருக்காங்க Liverpool players. And to see what we are able to do missing so many players is an outrageous take. நீங்க சொன்ன மாதிரி தான், it is clearly overachieving. இதெல்லாம் இங்க வரைக்கும் வந்ததே பயங்கரம். So officially you take 70 points now, you get into Champions League. நான் வருஷம் பார்த்திருக்கோம். 70 point gets you the Champions League. And I'm so glad we're the first team to qualify for it. Not
ட்ரெடிஷனலி குவாலிஃபை, பட் we are almost qualified அப்படி சொல்லிக்கலாம்னு ஆமா. வச்சுக்கோங்களேன். With what we've gone through, we've qualified அப்படிங்கிறது வந்து it's a brilliant feeling. First of all, கிளாப் வந்து வருஷம் சொல்லுவார், ஃபர்ஸ்ட் சிஎல் பா, சிஎல் குவாலிஃபிகேஷன் முக்கியம், அதுக்கப்புறம் டைட்டில் பாத்துக்கலாம் அப்படிங்கிறார். So I'm glad with that decision because of how we played so poorly last season. அதுக்கப்புறம் வந்து கமிங் டு திஸ் கேம், அந்த FA கப், அதாவது யுனைடெட் வர்சஸ் லிவர்பூல் அப்படிங்கிற ஒரு கேம்ல வந்து யுனைடெட் குட் பி 100% ஆர் கான்ஃபிடன்ஸ் ஆர் தே குட் பி 100% பேட். There's two ends of the spectrum. ஆனாலும் when they play at Old Trafford against Liverpool, நமக்கே தெரியும் அந்த ஒரு கேம்லலாம் pure adrenaline gets them. கண்டிப்பா. whoever gets them to the close line. சரிட்டா? அதுல டாக்டிக்ஸ் தேவையில்ல, அதுல வந்து நீ உட்காந்து ரொம்ப யோசிச்சு இவன் அதை பண்ணுவான் நம்ம இதை பண்ணுவோம், எதுவுமே தேவையில்ல. The crowd and the tactic, the adrenaline that they're playing against Liverpool will pull you through. நான் FA கப் கேம்ல வந்து we shat the bed. That's the truth. We were 2-0 up, 2-1 up at half time. அதுவும் எப்படின்னு தெரியல, 5 minutesலயே we scored 2 goals. அது வரைக்கும் ரொம்ப மோசம் பண்ணிட்டு இருந்தோம். யுனைடெட் கம்ப்ளீட்லி ப்ளூ அஸ் அவுட் ஆஃப் தி பார்க் ஃபர்ஸ்ட் 35 minutes. 35ல இருந்து 45 minutesக்கு வந்து 10 minutes பயங்கரமா விளையாடணும். 2 goals போட்டா we went into half time. ஐடியலி ஒரு கோல் போட்டிருந்தா கேம் முடிஞ்சது. அந்த செகண்ட் ஹாஃப்ல வெளியே வந்துட்டு ஒரு கோல் போட்டிருந்தா கேம் முடிஞ்சது. நீங்க சொன்னா அதே பாயிண்ட் தான், திமிரு, ஒரே வார்த்தையில திமிரு. இவனுங்க வந்து என்ன பண்ணிடுவானுங்க நம்மள அப்படின்னு சொல்லிட்டு. ஆஃப் ஆல் பீப்புள் ஆண்டனி கோல் போடுறது அதிசயம், அதுவும் ரைட் ஃபுட் ஸ்விவல் ஷாட். ஐயோ, அதுதான் ஷாக். So it was a catastrophe of so many errors that day. And அந்த ஒரு எக்ஸ்ட்ரா டைம்ல மறுபடியும் லீட் எடுத்து மறுபடியும் கன்சீட் பண்ணி, and at the end like a stupid team go all in that corner and you don't put the corner ball under the goalkeeper, you're putting it at the edge of the penalty box. So it was a combination of so many errors that day. But எனக்கு அந்த ஆன் ஃபீல்ட விட ஆஃப் த ஃபீல்ட் வந்து there were so many taunts, there were so many mockings to all Liverpool players when they got up and they were leaving. Exactly. Soboslai, Salahkala வந்து they were literally shitting the crap out of them. And Salah வந்து இன்னைக்கு very very poor game. He took him off at like 55-60th minute. He was not happy also. So அந்த கான்ஃபிடன்ஸ்ல தான் I am there. But like you said, Old Traffordல வந்து against United, who played such a poor game today, they will have to bounce back pretty well to win over that crowd. அதுவும் இருக்கு. So it's poised to be a big game. I'm every time இதேதான், Liverpool will go in as favorites. இது எல்லாமே சொல்லுவாங்க. லிவர்பூல் போன வருஷமே ஃபேவரட் தான் bro. நீங்க போனது அதான் சொல்றேன், டென்னாகோட 4வது கேம் நினைக்கிறேன். ஆமா, 3rd or 4th game. ஃபர்ஸ்ட் நீங்க தான் ஃபேவரட். லாஸ்ட் 4-0 4-3 அதுக்கு அப்புறம் வந்தாங்க அவங்க 2-1 ஜெயிச்சிட்டானுங்க எப்படியோ. 2-1 ஜெயிச்சிட்டாங்க. சோ அதான் சொல்றேன் நானு. எனக்கு அதுதான் தெரியல. சோ உங்க prediction? I'm going for a win, but it'll be a narrow win. Like maybe 2-1 இது we might win. அதான் வந்து it will not be easy. That's for true. அதாவது மத்தவங்க சொல்லலாம், நீங்க இருக்கிறதுக்கு சாலாவே 4 கோல், இப்படி தாண்டா FA கப்லயும் சொன்னீங்க, சாலா 4 கோல் போடுவான், என்னது டிஎஸ் 2 கோல் போடுவான் அப்படினீங்க, ஒண்ணுமே பண்ண முடியல. So if we win, it will be a narrow win, but we have to improve tremendously in order to go there and win, because last 2 seasons தான் win பண்ணல. லாஸ்ட் சீசன் தான் 2-1 சொல்றது, அதுக்கு முன்னாடி சீசன் we went there and drew, அதுக்கு முன்னாடி சீசன் தான் we won அந்த ஃபைனல்ல நம்ம we won. So அதனால it is absolutely necessary every game. ஏன்னா looking at other games பத்தி வருவோம், what City are going to do, what Arsenal are going to doங்கிறது, you cannot drop 1 point. இன்னைக்கு நான் சொன்னேன், இன்னைக்கு வந்து when we were equal on equal terms 1-1 நான் நினைச்சேன், டேய் இன்னைக்கே விட்டுருங்க, it's fine, எனக்கு இன்னையோட டைட்டில் ரேஸ் வந்து சந்தோஷமா இருப்பேன். ஏன்னா இதோட நான் 3 டைட்டில் ரேஸ் பார்த்துட்டேன், என்னால திரும்பி வந்து கடைசி வரைக்கும் போயிட முடியாது, எனக்கு இன்னைக்கே போதும் அப்படின்னு தான் இருக்குது. ஆனா இவனுங்க வந்து கடைசி வரைக்கும் போய் சித்திரவாதம் பண்ணி தான் அவங்களை இது பண்ணுவோங்கிறானுங்க, எங்க போய் முடியுதுன்னு தெரியல. எனக்கு வந்து I'm tempted to say Liverpool win, பட் எனக்கு என்னன்னு தெரியல ப்ரோ, இவனுங்க கரெக்ட் டைம் வந்திருக்கு போல இந்த கேம் ஃபால். யுனைடெட் ஆல்சோ அட் ஓல்ட் ட்ராஃபர்ட் வேற. எனக்கு தெரியல ப்ரோ, நான் டிரா சொல்ல போறேன் ப்ரோ, ஏன்னா எனக்கு அந்த ரிசல்ட் தேவை. I'm going to attract that. I'm going to say 1-1 draw பாப்போம், பட் I don't know, it's more heart over mind prediction. ஓகே, குயிக்கா வந்து செல்சி பத்தி பேசணும், ஷெஃபீல்ட் யுனைடெட் பத்தி பேசணும். அவங்க 2 பேர் தான் ஆடுறாங்க அட் பிராமல் லேன். I think Chelsea have to win this game. So நான் வந்து குயிக்கா வந்து I'm going to say 3-0 to Chelsea.
3-1 இப்படித்தான் நீங்க சொல்லுவீங்க, இப்படித்தான் நீங்க நினைப்பீங்க. ஆனா இப்படி ஒரு கேமை ஜெயிச்சுட்டு அங்க போய் ஒரு மோசமான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய டீம் தான் செல்சி. அதனால வந்துட்டு we cannot take anything for granted இந்த செல்சி சைடு கூட. கரெக்ட். பர்ன்லியோடய காமெடி பண்ணிட்டானுங்க. அதான் சொல்றேன். நீங்க இப்படித்தான் எதிர்பார்த்துட்டு போவாங்க. செல்சியும் அப்படித்தான் போவாங்க. பாத்து ஓஹோடு ப்ரீ மேட்ச்க்கு முன்னாடி 4 கோல் போட்ட மாதிரி பேசுவான். ஆனா அந்த கேம்ல போயிட்டு கேவலமா ஆடக்கூடிய பொட்டன்ஷியல் இருக்கு. அதுலதான் ஒரு சிங்கிள் மேன் is carrying the team from official relegation. அதெல்லாம் வந்து ரெலிகேஷன் சைட் அந்த ஒரு பிளேயர் இல்லைன்னா. He's got 19 goals this season, all tournaments combined. Plus 8 assists or 9 assists. 29 goal assist contributions. Like that is an insane stat for some team which is in 10th position in the league. Absolutely. So அதனால வந்து everyone will want a Chelsea win. அதான் நானும் சொல்றேன். But reality is completely different. Don't be surprised if something happens. Don't be surprised if they draw or even lose ஆகாது Sheffield. Lose கஷ்டம். Yeah, if they draw, there's absolutely no surprise. ஆமா. ஓகே. நெக்ஸ்ட் கேம் வந்து ரிவ்யூ வந்து மான்செஸ்டர் சிட்டி வர்சஸ் ஆஸ்டன் வில்லா ப்ரோ. சிட்டி கோல் போட்ட உடனே போட்டானுங்க கோல். ஜான் டுரான் போட்டான். தே மிஸ்ட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஆலி வாட்கின்ஸ் வந்து இன்ஜுரி. பட் ஃபோர்டன் ப்ரோ, ஃபோர்டனை வந்து லைட்டா நான் வந்து கொஞ்சம் ஷேட் த்ரோ பண்ணேன் எங்களோட பாட்காஸ்ட்ல. பிகாஸ் அவன் லிட்டரலா இன்விசிபிளா தான் இருந்தான். அதுக்கு முந்தின கேம் 2 கேம் இங்கிலாண்டோட இன்விசிபிளா தான் இருந்தான். பட் வேற லெவல் ப்ரோ ஃபோர்டன், சான்ஸே இல்ல. அன்பிலீவபிள். அண்ட் யா ஹேட்ரிக். அதை விட எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. அண்ட் ஆஸ்டன் வில்லா ஐ ப்ரெடிக்டட் திஸ் வில் பி a win for சிட்டி தான். எனக்கு வந்து பாப்போம். ஐ மீன் உனா எம்ரி வந்து will he do a job for us அந்த மாதிரி தான் யோசிச்சேன். பட் it was easy win தான் at the end of the day சிட்டிக்கு. anything to add? இல்ல ஐ மீன் நான் வந்து சாக்காவை ஃபோர்டனை இழுத்து பயங்கரமா அடி வாங்கின ட்விட்டர்ல இன்னைக்கு காலையில தான். இன்னைக்கு காலையில அடி வாங்கினேன். பட் I merely wanted to state the fact that both of them are nearly on equal terms. அதாவது நம்ம வந்து கம்பேரே பண்ணக்கூடாது. கம்பேர் பண்றதே ஸ்டூபிட். ஒருத்தவன் வந்து is a midfielder who plays through the pockets. இன்னொருத்தவன் வந்து பியூர் விங்கர். இதுதான் ஸ்டூபிட். ஏன்னா we were comparing Salah and Hazard. Similarly we are comparing Saka and Foden. It makes absolutely no sense. No sense. I agree. Both of them are pretty important players to their sides in their own ways. நீ எப்படியுமே கம்பேரே பண்ண முடியாது. அதான் வந்து ஃபேக்ட். அதான் வந்து ஆனஸ்ட் ஃபேக்ட். இதுக்கான கம்பேர் பண்ண சொல்லு. இன்னைக்கு காலையில் நான் போட்ட ஒரு ட்வீட்டுக்கு அடியே அடிச்சாங்க. பட் the thing is what Foden is also doing to this City side this season is incredible. அதாவது he might அதாவது இந்த மேன் சிட்டி vs ஆர்சனல் கேம்ல வந்து சாக்கா also ghosted, Foden also ghosted. ஆனா சாக்கா பத்தி மட்டும் தான் எல்லாரும் பேசுறாங்க because that will only get you clicks. Foden பத்தி பேசினாலும் no one will comment. ஐயா பாவம் வந்து போயிடுவாங்க. பட் சாக்கா பண்ணலனா ஒரு 10 பேர் கமெண்ட் பண்ணுவாங்க. கரெக்ட். that is very normal. அதுக்கு தான் நான் ஃபோர்டன் பத்தி பேசினேன். ஏன்னா எல்லாருமே சாக்கா இழுத்துட்டே இருந்தாங்க. அதுக்காக தான் நான் சொன்னேன், டேய் ஃபோர்டன் ஆல்சோ இஸ் மிஸ்ஸிங் மேன். லைக் 3 கேமா அவன் ஆடவே இல்லன்னு. Exactly. 60 minutes la Foden was taken off நினைக்கிறேன். Yeah, and exactly. Saka 70 minutes la 72 minutes la something. So it's very natural to criticize Arsenal players because that will get you clicks, whereas Man City players will not get you clicks. It's very understandable. அது வந்து நம்ம crowd எப்ப புரிஞ்சுப்பாங்கன்னு தெரியல. The problem with நம்ம crowd என்ன தெரியுமா? No one watches football objectively. If you follow a team, you are tempted to go all out to defend the player. Yeah. Absolutely. Be objective. தப்புன்னு ஒத்துக்கோ. ஆமாண்டா அவன் பண்ணல, என்ன ஆக போகுது? You obviously want your player to improve and do better. அதனால வந்து பிளைண்டா போய் கிடையாது அப்படின்னா அது கஷ்டம் ப்ரோ. அதெல்லாம் பண்ணவே மாட்டானுங்க. நீ ஒத்துக்கவே நான் சொல்றேன், டேய் சாக்காக்கும் ஃபோர்டனுக்கும் வந்து கிட்டத்தட்ட கோல் அசிஸ்ட்ல வந்து சாக்கா அண்ட் ஃபோர்டன் ஆர் 5 டிஃபரண்ட் ஃப்ரம் ஈச் அதர். 5 டிஃபரன்ஸ் கோல் அசிஸ்ட் கம்பைன் பண்ணி பார்த்தோம்னா. இதே சொன்னா வந்து அப்படி பார்த்தாலும் சாக்கா 5 அதிகம் இல்ல. அதத்தான் நான் சொல்றேன்டா, கம்பேரே பண்ணாதீங்கடா. இது வந்து தேவையே இல்ல. நீங்க கம்பேர் பண்ணாதான் நான் இந்த ஸ்டாட்டே கொண்டு வரீங்க. இது வந்து தேவையில்லாத ஒரு கம்பேரிசன் தான் எனக்கு தோணுது. பட் so basically what I'm trying to say was அந்த ஆஸ்டன் வில்லா கேம்ல வந்துட்டு remember the return leg, Man City had only 2 shots in the whole game. Just 2 shots. ஒன்னு தான் ஆன் டார்கெட்னு நினைக்கிறேன். அதுல வந்து பிரிச்சு எடுத்துட்டாங்க வில்லா அந்த கேம்ல வந்து. and I knew அதெல்லாம் பெப்ப மறக்க மாட்டான். அதாவது some instances he will never forget. அதுலலாம் and I knew that Aston Villa had no chance in this game. So அதான் நடந்துச்சு. They got on level terms, but I knew second half they'll be blown away. And Foden வந்து has been instrumental for the City team in many games this season. எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கும். யுனைட்டட் கேம் கூட ப்ரோ, யுனைட்டட் கேம் கூட அவன் தான் வந்து ஒரு
கொஞ்சம் கொஞ்சம் டல்லா போயிட்டு இருந்தது. அவன் தான் வந்து அந்த ஷைனிங் லைட் மாதிரி இருந்தான். ஒரு மோமெண்ட் ஆஃப் பிரில்லியன்ஸ் ஃப்ரம் ஃபோர்டன். ஸோ அதனால வந்து ஏன்னா 3 months ஹாலண்ட் வாஸ் அவுட், 3 months 4 months டி ப்ரூய்னே வாஸ் அவுட். அப்படி இருந்துமே தே ஆர் ஸ்டில் இன் தி டைட்டில் ரேஸ்னாலும் ஸ்டோன்ஸ் வாஸ் ஆல்சோ அவுட். அப்போ நினைச்சு பாருங்க, அவங்க டீம்லயே 3 இம்பார்ட்டன்ட் பீப்புள் ஆர் அவுட் ஃபார் சச் a long time. அவங்களுக்கு அப்படி இருக்கு. ஸோ ஃபோர்டன் ஹஸ் பீன் an instrumental cog அந்த ஒரு சிட்டி சைடுல இந்த வருஷம். ஸோ அதனால வாட் he is doing is also incredibly good. 15 goals நம்ம ஸ்கோர் பண்ணான்னு நினைக்கிறேன் பிரீமியர் லீக்ல மட்டும். ஆமா. So that's also pretty nice, but it was expected from Villa. ஏன்னா without Watkins, without Martinez also, they didn't have a chance. So அதனால but it didn't help. அந்த செகண்ட் ஃபோர்டன் கோல் எல்லாம் வந்து நீ ஒரு வால் ஃபார்ம் பண்ணிட்டு வால பொளந்த மேனிக்கு பறந்தீங்கன்னா கோல் கீப்பர்னால என்ன பண்ண முடியும்? கஷ்டம். It's a stupid thing to do. So yeah, it was expected and rightfully the right result அப்போ. Yep. எஸ், நம்ம வந்து வில்லா அண்ட் சிட்டியோட ப்ரீவியூஸ் பார்ப்போம். ஸோ வில்லா பிளே பிரென்ஃபோர்ட் அட் வில்லா பார்க். பிரென்ஃபோர்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃபுல் சீசன் வெரி புவர் சீசன் ப்ரோ. ஆக்சுவலாக அவங்க ஸ்டாண்டர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா போன சீசன் கான்ட்ராஸ்ட் இந்த சீசன் லாஸ்ட் 5 games 3 பாயிண்ட் தான் எடுத்திருக்காங்க. I see a easy Aston Villa win in the gameல because it's at Villa Park. ஸோ அவங்க எப்பயுமே ஹோம்ல சூப்பரா ஆடிருக்காங்க. நீங்க சொன்ன அந்த சிட்டி கேம்ல தான் அதே வாரத்துல தான் எங்கேயும் அடிச்சானுங்க 1-0. ஸோ பேக் டு பேக் கேம்ஸ். எக்ஸாக்ட்லி, பேக் டு பேக். ஸோ வில்லா அட் ஹோம் டிஃப்ரெண்ட் அனிமல் ப்ரோ. எப்படின்னா வில்லா அட் ஹோம் வந்து போன வருஷம் நியூ கேசல் அட் ஹோம் எப்படி ஆடிட்டு இருந்தானுங்க அந்த மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. ஸோ அண்ட் ரைட்ஃபுல்லி ஸோ அதனால தான் நியூ கேசல் 4th ஃபினிஷ் பண்ணானுங்க. அண்ட் வில்லா மைட் ஃபினிஷ் 4th தெரியல, அது ஸ்பர்ஸுக்கு அவங்களுக்கு போட்டி. ஸோ யா, ஐ சி ஆஸ்டன் வில்லா வின்னிங் திஸ் கேம் ப்ரோ. ஐ திங்க் ஒரு கிளீன் ஷீட் கூட வைப்பாங்கன்னு தோணுது. பிரென்ஃபோர்ட் வந்து என்ன ப்ராப்ளம்னா கோல்ஸ் அடிக்கிறதுக்கு கூட கொஞ்சம் கஷ்டப்பட்டுங்கிறானுங்க. யுனைடெட் கேமோடலாம் அந்த கோல் போட்ட அப்புறமா தான் போட்டானுங்க. அதுக்கு முன்னாலே ஒரு 3 கோல் அடிச்சிருக்கணும். 2 வாட்டி 3 வாட்டி போஸ்ட் வர அடிச்சானுங்க டோனி அண்ட் எம்பெம்போ. பட் யா, I'll say 2-0 for Aston Villa. Yeah, I don't see Brentford scoring a goal. நீ என்ன வேணாலும் கிரியேட் பண்ணிக்கோ, பட் நீ போட மாட்ட, நான் ஒத்த கால்ல தான் நிப்பேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கானுங்க அவனுங்க. அதனால it'll be an easy win. 2-0 கம்மி. I can see easily a 3 or a 4. Okay. Fine. Yeah, that's true. It could be the case. அடுத்தது வந்து மேன் சிட்டி பார்ப்போம் ப்ரோ. மேன் சிட்டி வர்சஸ் பேலஸ் அட் செல்ஹர்ஸ்ட் பார்க். எப்பயுமே பேலஸ் வந்து ஒரு போகி டீமா இருந்திருக்காங்க இவங்களுக்கு. அது ராய் ஹாட்சன் டைம்லேருந்து. ஆக்சுவலா போன வருஷம் கூட எப்படியோ ஜெயிச்சிட்டானுங்க செல்ஹர்ஸ்ட் பார்க்ல. நல்லா ஞாபகம் இருக்கு. ஹாலண்ட் காட் அ பெனல்டி. ஒலிசே வந்து ஒரு தேவையில்லாத ஃபவுல் பண்ணுவான். எப்படியோ ஒரு பெனல்ட்டியோட ஜெயிச்சிருவானுங்க 1-0. அண்ட் எட்டிஹாட்ல வந்து 2-2 draw. ஸோ பேலஸ் ப்ரோ எனக்கு தெரியல ப்ரோ, somehow they have a number on them. எனக்கு தெரியல, நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க இந்த கேம் பத்தி, அதுக்கப்புறமா நான் சொல்றேன். மேன் சிட்டிக்கு வந்து இருக்கிறதுலே 2 கஷ்டமான ஆப்போனன்ட்ஸ். ஒன்னு டாட்டனம், இன்னொன்னு கிறிஸ்டல் பேலஸ். ஏன்னா இந்த கிறிஸ்டல் பேலஸ் வந்து எப்படி ஆடுவானுங்களோ இல்லையோ மேன் சிட்டி கூட மட்டும் ஆடுவானுங்க. அது ஏன்னா அவங்களுக்கும் தெரியாது. எந்த மேனேஜர் இருந்தாலும் சரி மேன் சிட்டி கூட மட்டும் அவனுங்க ஆடுவானுங்க. ஹோம் கேமா இருக்கட்டும். இந்த வருஷம் அவே கேம்ல லாஸ்ட் மினிட்ல பெனல்டி வாங்கி 2-2 டிரால முடிச்சாங்க இந்த கேம். ஆமா, அது ரிமெம்பர் அந்த ராய் ஹாட்சன் வந்து ஸ்மர்க் பண்ணுவானே, நீ இப்படி குதிக்கிற, நான் பாரு எவ்வளவு ஜாலியா நிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. சோ அதனால this is an easy Man City win. இதெல்லாம் வந்து the thing with Pep is he knows every time he's always gone up against one team. இந்த பாயிண்ட் இந்த ஸ்டேஜ் இந்த சீசன்ல தான் வந்து he just knows that okay ஒரு டீம் இருப்பாங்க, அந்த அந்த டீமை தவிர அட்லீஸ்ட் ஒரு 7-8 பாயிண்ட்ஸ் கேப் இருக்கும் மத்தவங்க எல்லாத்துக்கும். இங்க வந்து இட்ஸ் ஆல் ஃபார் them, each for themselves. அதுலலாம் வந்து நீ ஒரு கேம் நீ டிராப் பண்ணாலும், பிகாஸ் ஐ ஜென்யூன்லி தாட் 1-1 ஆஸ்டன் வில்லா போனப்போ மைண்ட் கால்குலேஷன் எனக்கே, இன்னும் 2 பாயிண்ட் டிராப் பண்ணிட்டானுங்க, நமக்கு 5 பாயிண்ட் பின்னாடி அப்படின்லாம் கணக்கு பண்ணிட்டு இருந்தேன். சோ தி திங் இஸ் ஆல் தீஸ் 3 மேனேஜர் அதாவது வெளியே வந்துகிட்டே இல்ல எங்களுக்கு நிறைய கேம் இருக்குது, எங்களுக்கு இன்னும் 9 கேம் இருக்கு 8 கேம் இருக்கு அப்படின்னாலும் உள்ள வந்து டீம் பிளேயர்ஸ் சொல்லிட்டு இருப்பாங்க, டேய் ஒரு கேம் விட்டீங்கனாலும் போச்சுடா, இதை வந்து தேர் இஸ் நோ டைம் டு ரிகவர். யூசுவலா இது ஃபர்ஸ்ட் நடந்தா ஓகே ஏதோ ஒன்று ரிகவர் பண்ணிக்கலாம் அப்படின்னு, ஆனா இனிமேல் ரிகவரிக்கு டைம் இல்ல. சோ திஸ் வுட் பி an easy win for City. எனக்கு அட்லீஸ்ட் ஒரு I don't see new Crystal Palace scoring because of this new manager. He is first, அவருக்கு வந்து first up his defense needs to be good. That's how he plays. He sets his defense first and then they slowly progress. And இப்பதான் வந்தாரு, ஒரு 2 months தான் இருக்கும், 1.5 months தான் இருக்கும். So I'll expect them to finish 10 to 15 as usual, but கண்டிப்பா ஒரு 2-0 3-0 கண்டிப்பா to Man City.
நீங்க சொன்ன மாதிரி கரெக்ட் தான். பிளஸ் ஹி இஸ் நாட் ஒன். அவர் இன்னும் சிங்கிள் கேம் கூட ஜெயிச்சது இல்லை ஆக்சுவலா. ஒரே ஒரு கேம் தான் ஜெயிச்சானுங்க. அது ஏதோ அது என்ன கேம் கூட தெரியல. ஐ திங்க் FA கப் கேமா இருந்திருக்கும், எனக்கு தெரியல. பட் யா, பேலஸ் டோன்ட் ஹாவ் இனஃப் ப்ரோ, அதுதான் ப்ராப்ளம். ஐ ஆல்சோ சி மேன் சிட்டி வின்னிங் திஸ் 2-0 டு மேன் சிட்டின்னு சொல்லிட்டு அப்படியே மூவ் ஆன் ஆயிடலாம். அடுத்தது வந்து லெட்ஸ் கோ டு, நீங்க சொன்னீங்கல்ல யூஸ்வலி பெப் வந்து இஸ் யூஸ் டு ஒன் டீம் தான். அந்த இன்னொரு டீம் பத்தி பேசுவோம். ஆர்சனல் வர்சஸ் லூட்டன் 2-0. ஜாப் டன் ப்ரோ. அவ்வளோ ரொம்ப லேக்லெஸ்டரா தான் இருந்தது. பட் ஏன்னா அது ஒரு செகண்ட் ஸ்ட்ரிங் டீம், நிறைய பிளேயர்ஸ் ஆடல, நிறைய ஆன் த கஸ்ப் ஆஃப் பெஞ்ச் டு ஃபர்ஸ்ட் டீம் வந்து அந்த பிளேயர்ஸ்லாம் ஆடினானுங்க. ஐ திங்க் ஸ்மித்ரோ ஹேட் அ குட் கேம். பட் சில பிளேயர்ஸ்லாம் தெரியும், ஓகே இவெல்லாம் வந்து மெயின் கேம்லாம் ஆட முடியாது அந்த மாதிரி தெரிஞ்சுது. பட் எனக்கு வந்து ஜாப் டன். ஸோ அதோட தான் அப்படிதான் நான் பார்த்தேன். சில பேர் வந்து ஓ திஸ் இஸ் டிஸ்கிரேஸ்ஃபுல் அந்த மாதிரி கொஞ்சம் ஓவர் ரியாக்ஷனரியா இருந்தது. ஐ வாஸ் லைக், ரிசல்ட் தான்டா தேவை. வி டோன்ட் நீட் டு ஸ்மாஷ் தம் 4 or 5. யூ நீட் த W அண்ட் மூவ் ஆன். திங்க் அபவுட் பிரைட்டன், அவ்வளவுதான். இல்ல மெயின் திங் இஸ் யூ டோன்ட் கன்சீட். அதுவே ஃபர்ஸ்ட் W. இஃப் யூ டோன்ட் கன்சீட் தட்ஸ் யுவர் ஃபர்ஸ்ட் W த்ரூ அவுட் தி கேம். அதுக்கப்புறம் ஸ்கோரிங் இஸ் தி நெக்ஸ்ட் திங். Who cares? லாஸ்ட் 8 கேம்ல எவ்ரி கேம் 1-0 கூட ஐ வில் டேக். ஐ டோன்ட் கேர். எப்படி ஜெயிச்சா என்ன? எக்ஸாக்ட்லி. நான் வந்து அந்த 8 கேமும் எனக்கு வந்து வெறும் 10% பொசஷன் வச்சு நான் ஜெயிச்சாலும் நான் ஜெயிச்சதுதான். எண்ட் ஆஃப் இதுல வந்துட்டு ஓ நீ 4-0 ஜெயிக்கலாம், ஆனா உனக்கு டைட்டில் கொடுக்க முடியாது நானும் சொல்ல போறது இல்ல. அதனால வந்துட்டு obviously they had to rest, so they rested everyone. இப்போ that's the luxury that Arsenal had with Luton. இப்போ எங்களுக்கு வந்துட்டு we should have ideally did that. 60 minutes 50 minutesல வந்து கேமை முடிச்சுட்டு வந்து மத்தவங்க கூட்டு வந்துருக்கணும். பட் we couldn't. ஏன்னா நாங்க சிச்சுவேஷன் கொண்டு நாங்களே போட்டுக்கிட்டோம். இப்போ வீக்கெண்ட்ல வந்து everyone will be really tired. இப்போ மெக்காலிஸ்டர் எண்ட் ஃபுல் கேம் ஆடினாங்க. அவங்கள எல்லாம் வச்சு நம்ம வீக்கெண்ட் அதாவது ஓல்ட் ட்ராஃபர்ட்ல போய் என்ன பண்ண போறோம்னு தெரியல. Likewise, when you are going to Brighton away, because Brighton gave us a huge task last weekend. அவனுங்க வந்து பயங்கரமா விளையாண்டானுங்க. எங்களையே டே இது எப்படிரா பிரேக் பண்றது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அவனுங்கள. அண்ட் அவனுங்களோட ஹோம்ல அவனுங்க இன்னும் உக்கிரமா இருப்பானுங்க அவனுங்க. அதனால வந்து that's going to be an incredible game for you guys. I think last season you went and drew நினைக்கிறேன். இல்ல ப்ரோ, லாஸ்ட் சீசன் நாங்க அவேல ஜெயிச்சிட்டோம், ஹோம்ல தோத்துட்டோம். அதுதான் ப்ராப்ளம். பட் அதேதான் நீங்க சொன்னீங்கல்ல, நான் உங்க கேம் பார்த்தேன். பட் அந்த கேம்க்கு அப்புறமா தே பிளேட் பிரென்ட்ஃபோர்ட். ஆக்சுவலா நல்லா ஆடினானுங்க, பட் கோல் அடிக்கல. 0-0 டிரா. சோ they should have actually maybe should have got a goal, but தெரியல, கொஞ்சம் கிளினிக்கலா இல்ல பிரைட்டன். சோ அதுதான் ஒரு கிரிட்டிசிசம். They create loads of chances. They are like a top 4 team. Yeah. They create chances, and if they take all those chances, they'll be in the top 4 fight traditionally பார்த்தா. But absolutely. They also got so many injuries. நம்மலாம் அழுகவே கூடாது பிரைட்டன்ல கம்பேர் பண்ண தெரியுமா? கண்டிப்பா. பிரைட்டன்ல மெயின் பிரைட்டன் லூட்டன்லாம் பாவம் ப்ரோ. ஆமா, பேக் 4 பிரைட்டனுக்கு இல்ல. சொல்லப்போனா அவங்க மெயின் 4 பேருமே இல்ல. நம்மலாம் ஐயோ ஒருத்தவங்களடா 2 பேரோட அழுதுட்டு இருக்காங்க. 4 பேருமே இல்ல அவனுக்கு. ஐயோ ஒரு பாயிண்ட் டைம்லலாம் அவன்லாம் அழுதுட்டு இருந்தான். சோ to see what they are doing, and இப்போ வந்து everyone has almost come back. ஏதோ ஒரு 2 பிளேயர் தான் அவுட் இப்போதைக்கு. சோ அதனால வந்து they should give Arsenal a very stern test in the weekend, because for them even if they go 2-0 behind they don't care. ஆமா, அந்த மாதிரி டீம்ஸ் எல்லாம் வந்து you always have that risk. But with the way that Arsenal are going, இந்த கேம் வந்து ப்ரிவியூ பண்றதுக்கு that's the only thing I have against Arsenal 2024. சொல்லுங்க. You guys haven't gone behind in any game. அது நல்ல விஷயம் தானே ப்ரோ. நான் தான் சொல்றேன். இப்போ that's the only test that Arsenal haven't been put through. நான் வந்து Man City கேம் அதான் சொன்னேன் நான் ப்ரிவியூல. If you guys go behind, then I want to see what you will do. Okay, fair enough. That is a whole new pressure அப்போ. ஐயோ பின்னாடி போயிட்டோம்னா நம்ம அவசரப்பட்டு கோல் போட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்கு அப்போ. நீங்க வந்து இந்த 4 மாசம் ஆச்சு, 4th month ஸ்டார்ட் ஆயிருச்சு, நீங்க இன்னும் பிஹைண்ட் போகவே இல்ல எந்த கேம்லயுமே. So and you only conceded 4 goals in 3 seasons, 3 full months. ஆமா. So your defense is pretty good. ஆனா Brighton வந்து they have so many intricate players. அதாவது if you don't close the space between your midfield line and your defensive line, kind of like how you played against City, you have the potential to get picked. I'm not saying you will get picked. ஏன்னா Gabriel or Saliba they are doing incredible monstrous jobs this season. But there is a potential to play the line cutting passes. Absolutely. And for Welbeck to run behind. ஏன்னா உங்களுக்கு ரொம்ப ஹை லைன். அதனால அந்த கட்டாயத்துல வந்து அவங்க வந்து they are not scared to play those intricate passes. Sometimes எல்லாம் sideways போய் தான் வரும். You ideally want the opposition to go sideways,
put a cross into the box and it will be easier to defend. ஆனா அந்த intricate passes எல்லாம் வந்து you would not want the opposition to play those passes. அதுல வந்து Brighton are incredibly good. All their play midfielders are ball playing midfielders. யாருமே வந்து side pass விளையாடுற ஆள் இல்ல. So that is the only challenge that I have against Arsenal. If they go behind and if they are away from home, where I want to see how they react. அது ஒண்ணு மட்டும் தான் they haven't been tested yet. வேலிட் பாயிண்ட் ப்ரோ, அதெல்லாம் ரொம்ப வேலிட் பாயிண்ட். நான் மறந்துட்டேன் பிகாஸ் எனக்கு வந்து அது கரெக்ட் நீங்க சொன்ன மாதிரி போன வருஷம் தான் அந்த மாதிரி இருந்தது. அண்ட் எனக்கு வந்து ஐ திங்க் ஃபவுண்டேஷன் ஆஃப் த டீம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. நிறைய பேர் பேக் ஃப்ரம் இன்ஜுரி, ஸோ பெஞ்சும் நல்லா இருக்கு ப்ரோ பார்க்க. அப்பார்ட் ஃப்ரம் டிம்பர் ஹூஸ் ஆல்சோ ட்ரைனிங், பட் அவன் இன்னும் மேட்ச் ரெடி இல்லை. ஸோ அதனால தான் அவன் மேட்ச் டே ஸ்குவாட்ல இல்லை. பட் இந்த ப்ரெடிக்ஷன் ஃபார் திஸ் கேம் வந்து I'll go with the win, bro. I think we have enough to win this game. அதுதான் நான் சொல்லுவேன். And I'll go for a 2-1 Arsenal win. I was thinking Brighton won't score. I'm not sure that Brighton will score. I am going for a 2-0 or a 3-0 to Arsenal. Okay. The thing is, Luton game la வந்து you had many players missing, but appo Odegaard was there. Havertz was there, and Saka didn't play. So you have your main playmaker playing. எனக்கு அப்போ யோசிச்சு பார்த்துட்டு இவங்க இன்னும் 4 கோல் போட்டுருக்கீங்க அப்படின்னு தான் எனக்கு இருந்துச்சு அப்போ. But ideally you didn't have Saka, you didn't have Martinelli, and அந்த ரெண்டுமே இருந்துச்சு அப்போ. But I feel with this Brighton, it depends on both their left back and the right back. Veltman and left back வந்து Estupinian. யாரு? Estupinian. இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து will decide how the game goes. It's basically Saka, Martinelli versus them. That will decide the game. ஏன்னா மிடில்ல வந்து வெப்ஸ்டரும் டங்கும் they'll take care, or Dunk and someone, if Webster இல்லனா someone else. அவங்க they will take care of Havertz, that's okay. But ஆனா இந்த விங்ஸ்ல தான் the game is there, but I'm thinking it's a 3-0 Arsenal. ஓகே. நம்ம லூட்டன் பத்தி லைட்டா பேசணும். லூட்டன் வந்து பிளே பர்ன்மத் வந்து போன வாரம் ஈஸியா ஒரு ஜாப் டன் ரிசல்ட் அகேன்ஸ்ட் கிறிஸ்டல் பேலஸ். ஜஸ்டின் கிளைவர்ட் வந்து ஒரு கோல் அடிச்சான். அது விட பெருசா எதுவும் இல்லை அந்த கேம்ல டு டாக் அபவுட். பட் லூட்டன் வர்சஸ் ஏஎஃப்சி பர்ன்மத் அட் கெனல்வொர்த் ரோட். எனக்கு வந்து ஐ வாண்ட் லூட்டன் ஸ்டே இன் தி பிரீமியர் லீக். ஸோ நான் வந்து குயிக்கா வந்து ஐம் கோனா சே லூட்டன் 2-1 to Luton ன்னு சொல்ல போறேன். I want them to stay. But அது நடக்காது. It'll be a draw or it'll be a Bournemouth win. Bournemouth have immense quality. So அதனால I'm going 2-0 Bournemouth. 2-0 Bournemouth. Okay, fine. நடக்கும். அது ஈஸியா நடக்கிற விஷயம் தான். நம்ம அடுத்த பார்க்க போற கேம் வந்து வெஸ்ட் ஹாம் யுனைடெட் வர்சஸ் டாட்னம் ஹாட்ஸ்பர். ஐ திங்க் ஸ்பர்ஸ் எனக்கு புரியல ப்ரோ. லைக் எப்படி ஆடுறாங்க, ஒரு ஒன் ட்ரிக் போனி நான் சொன்னேன் ஆக்சுவலா சம்டைம் பேக். ஐ திங்க் இட்ஸ் தி சேம் ஒன் ட்ரிக் போனி தான் அவனுங்க. அகெயின் மோமெண்ட்ஸ் ஆஃப் பிரில்லியன்ஸ் ஃப்ரம் சம் பிளேயர்ஸ். அவனுங்களும் வந்து தே ஹேவ் தட் ஹேபிட் ஆஃப் அந்த லாஸ்ட்ல ஜெயிக்கிறது வந்து அவங்களும் இருக்கு. பட் எனக்கு என்னன்னு தெரியல. ஐ தாட் ஓகே லண்டன் ஸ்டேடியம்ல போயிட்டு ஐ தாட் தே வில் கெட் அ ட்ரா தான். ஐ ஜஸ்ட் ஹேட் தட் ஃபீலிங். அண்ட் அதே தான் நடந்தது வெஸ்ட் ஹாம் வர்சஸ் டாட்னம் ஹாட்ஸ்பர். நிறைய பால் பொசிஷன் எல்லாமே அவங்க கிட்ட தான் இருந்தது. என்னன்னு தெரியல, மேடிசன் அப்பப்போ சீக்கிரமா எடுத்துடுறாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட் வந்துட்டே இருக்கு. ஐ டோன்ட் நோ வெதர் அவனை கேர்ஃபுல்லா யூஸ் பண்றானா என்னன்னு தெரியல. நீங்க எப்படி பாத்தீங்க இந்த கேம்? இந்த கேம் நான் ஹைலைட்ஸ் தான் பார்த்தேன். எனக்கு டியூஸ்டே கேம் இருந்து எனக்கு மறந்து போச்சு. வெனஸ்டே தர்ஸ்டே தான் கேம்ஸ் இருக்குன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நான் பார்த்தா 4 கேம் நடந்து முடிஞ்சிருச்சு. அப்புறம் வெண்டன்னா ஓகே இந்த கோமாளிங்க வழக்கம் போல கோமாளித்தனம் தான் பண்ணியிருக்கானுங்க அப்படின்ட்டு I just saw the highlights. But the problem with Tottenham is they are a very good team or they are a very bad team. இதுல வந்து நடுவுல எல்லாம் கிடையவே கிடையாது. I think this could be one of their first draws this season நினைக்கிறேன். To be brutally honest, they've had like what 6 draws. இல்ல இருந்திருக்கு. எங்களோட draw நார்த் லண்டன் டர்பி draw இருந்திருக்கு. They had a few draws. 4-5 draws இருக்கு. They don't usually draw. I agree with you. They either go for a win or they lose very badly. Hollywood football தான் ஆடுனா. அதேதான். Because I could see resemblance of the Tottenham team from when Klopp came on the first half season. எவ்வளவு நீ 4 போடுறே நாங்க 5 போடுவோம் அவ்வளவுதான். ஆனா நீ 4 போடுறத நாங்க விட்டுருவோம். அப்படிதான் இருக்கு. இப்போதைக்கு டாட்னமுக்கு வந்து பெரிய பிரச்சனை வந்து their attack is sorted. They have quality players to take care of the attack. Once he fixes that defense, this will be a really good team. அதாவது Vanda வந்து he is very good with last ditch defending, but
He is not a ball playing center back. He will not find the man which needs to get the ball to convert the attack into convert the defense into attack straight away. அதுதான் பெரிய பிரச்சனை வேண்டவன் இப்போதைக்கு. பட் he has incredible speed, he can cover lots of space, அதெல்லாம் பண்ணிடுவான். பட் ப்ராப்ளம் இஸ் he cannot progress with the ball. He cannot win the ball and progress with the ball. அதான் பெரிய பிரச்சனை இப்போதைக்கு. And the other side, it's a ticking time bomb. அது எப்போ டைம் வெடிக்கும், என்ன நடக்கும் அப்படிங்கிறது அவனுக்கே தெரியாது, அவன் மேனேஜருக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. அதனால வந்து and both their fullbacks are என்னமோ வந்து உலகப்போர்ல உன்னை ஓடு ஓடு ஓடுன்னு சொல்ற மாதிரி பிளேயர்ஸ். ஓடிக்கிட்டே இருக்காங்க, பின்னாடிதான் இருக்க மாட்டேங்கிறானுங்க. ஆவுனா முன்னாடி ஓடிடுறானுங்க. உடோகியும் சரி, பாலோவும் சரி. So only when he fixes the defense, this will be a better team. For now, this is the norm. This is the norm that they will be targeting for top 4. Because Ange கேட்டதுக்கு வந்து I liked his reply very very well. He said, top 4 target பண்ணி என்ன பண்ண போறேன்? Obviously, I want to target for the title. எனக்கு வந்து நீங்க திருப்பி வந்து டாப் 4 ஓகேவான்னு கேட்காது, எனக்கு பிடிக்கல அப்படின்னா. இன்னொன்னு கேட்டாங்க, யுனைடெட் ஆர் 8 points behind you. Do you think United can catch you அப்படின்னு. செமையா சொன்னாப்ல. நாங்க சிட்டிக்கு 8 points கீழ இருக்கோம். நாங்க சிட்டியை கேட்ச் பண்ண முடியுமா நீங்க கேட்கவே இல்லையா அப்படின்னாரு. So this guy is winning everyone on the presses. But the thing is, his team is pressing too much. அதனால they get caught out far more than often. But this is okay. This is already overachieving அவனோட ஃபர்ஸ்ட் சீசனுக்கு. But not to say he's also spent 250 million. அதையும் யாரும் மறக்க கூடாது. He's also spent 250-280 million. அதுவே எனக்கு ஆச்சரியம். லீவி வந்து ஒரு புது மேனேஜருக்கு இவ்வளவு பணம் கொடுத்தது. So that should also be taken into account. But as far as Tottenham are concerned, their fans, their players, the manager are all on the same page, and they love the football that they're playing. They're enjoying themselves, and they don't have a tangible reward yet because they will be targeting the 4th spot. Ana Premier League has an outside chance for the 5th spot. அப்படி இருந்தா it is a dream season for Tottenham. ஒரு புது மேனேஜரை கொண்டு வந்து ஒரு philosophy கம்ப்ளீட்டா அடாப்ட் பண்ணிட்டு you also get Champions Leagueலாம் வந்து it is a dream for any club. இது let alone Tottenham. இந்த மாதிரி ஒரு 4-5 புது பிளேயர் வந்துகிட்டு if they're able to do so much, it's a dream for Tottenham, no doubt about it. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு எந்த புது மேனேஜர் வந்து உடனே probably Pep did it in his first season, but Pep தவிர I don't think any other manager did it. So அதனால வந்து this is incredible. Like obviously Ten Hag took them to the Champions League last season. So எனக்கு வந்து they are all on the same boat. They are all looking at the same destination. அதுதான் வந்து important for Tottenham. And they know themselves. Their target is top 4. And அது அடிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கறத விஷயம். ஏன்னா they are 2 points behind Tottenham with one game. They have played one game more. So they are ideally they won't want to. ஏன்னா Aston Villa வந்து Aston Villa Arsenal கூட கேம் இருக்கா? இருக்கு. எமிரேட்ஸ்ல இருக்கு. Because Liverpool கூடயும் இருக்கு. டாட்டனமுக்கும் 3 பேருக்கு கூடயும் இருக்கு. So that will decide the title race, and that will decide their chances for the Champions League. Absolutely. Crazy. Tottenham, I'm happy with where they are. They are happy with where they are. அதான் முக்கியம். So Spurs வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரம் வந்து they are playing Nottingham Forest. பட் இந்த கேம் போறதுக்கு முன்னால bro, Nottingham Forest Fulham வந்து இந்த Gennaro Gattuso வந்து ஒரு Greek club வந்து he was managing. Sometimes maybe good, sometimes maybe shit. அதுதான் Fulham லிட்டரலா. லைக் இது எக்ஸ்பெக்டே பண்ணல bro நான் Fulham கிட்ட இருந்து. அண்ட் Nottingham Forest கிட்ட இருந்து 3 கோல் வரமான்னு அது கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. அது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நினைக்கிறேன். I think all 3 goals were in the first half. டேய் உங்களால 3 கோல் வேற லெவல். இன்னைக்கு தான்டா தெரியும் அப்படிங்க. கிப்ஸ் ஒயிட் சூப்பரா ஆடுனா bro அந்த கேம். வேற லெவல் ஆடுனா. இஸ் a player I actually like actually. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அவன் அந்த ஸ்டைல் ஆஃப் ப்ளே, இந்த பால் கேரிங்கா இருக்கட்டும், பாசிங் அபிலிட்டி, அண்ட் he's got goals as well. So அந்த கேம் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. பயங்கரமா இருந்தது. பட் Spurs versus Nottingham Forest at Tottenham Hotspur Stadium. Your prediction? 2-0 to Spurs. Okay, நானும் அதுதான் நினைக்கிறேன். Spurs will have too much for Nottingham Forest. So I'll go 3-0. டிஃபரெண்டா சொல்லணும்னு நான் 3-0 போறேன். அண்ட் வெஸ்ட் ஹாம் பாத்தீங்கன்னா இந்த வாரம் வந்து they going away to the Molineux. அண்ட் அந்த கேம் போறதுக்கு முன்னால Wolves வந்து they played Burnley 1-1 draw. Burnley வந்து 2 draws on the bounce. அந்த செல்சியோட ஒரு ஃபேமஸான ட்ரா. பட் இந்த கேம் வந்து பாத்தீங்கன்னா கேரி ஒனீல் ப்ரோ எனக்கு தெரியல ப்ரோ. லைக் சில டைம் தே லுக் ரியலி குட் Wolves ஆக்சுவலா. எஸ்பெஷலி ஃபுல்லமோட நல்லா ஆடினானுங்க, ஜெயிச்சானுங்க. பட் லாஸ்ட் 5 ரிசல்ட்ஸ் பாத்தீங்கன்னா 3 லாஸ். அந்த FA கப் காவென்ட்ரி சிட்டியோட எல்லாம் தோத்தானுங்க. அது வந்து
nada, you have a chance to go to Wembley, you should take that game more seriously ன்னு யோசிச்சேன் நானு. அண்ட் பர்ன்லியோடலாம் ட்ரா பண்ணானுங்க. ஸோ அங்கதான் வந்து எனக்கு புரியல உல்ஸ் பத்தி. ஸோ ஹவு டு யூ see this game? இல்ல நீங்க சொன்ன மாதிரி தான் உல்ஸ் இந்த தேர் வர் வந்து சீசன் வந்து வி டூ திஸ் வீக்லி ஷோ ஆன் போத் சேனல்ஸ். அதில் வந்து சொல்லியிருந்தோம் இட்ஸ் நோ ஃபர்ஸ்ட் டாப் 4 டாப் 6 டாப் 8 இப்போ டெக்னிக்கலி 12 டீம்ஸ் இருக்காங்க. 12 டீம்ஸ் who potentially have அந்த டாப் ட்ரெடிஷனல் 6 விட்டா கூட நெக்ஸ்ட் 6 இருக்கு. அதுல வந்து ஊல்ஸ் எல்லாம் வந்துடுறாங்க பிகாஸ் they are playing some genuinely good football. அப்படிலாம் இருக்கும்போது வந்துட்டு இந்த ஒரு ஹிட் ஆர் மிஸ்ங்கிறது வந்து இட் இஸ் வெரி வெரி இன்கன்சிஸ்டன்ட் அவங்கள்ட்ட. அண்ட் ஈவன் தே நோ இட். ஏன்னா நெட்டோ தான் அவங்களுடைய ஃபோக்கல் பாயிண்ட். ஆனா நெட்டோ ஹஸ் பீன் இன்ஜர்ட் த்ரூ அவுட் தி சீசன். அவன் வந்து வரான், ஒரு கேம் தான் வந்தான், அதுல he pulled his hamstring. பாவம் bro, அவன் ரொம்ப வெரி sad. And then he went out again. So அதனால when you have your focal point missing, it's going to be incredibly tough anyway. So yeah, it is again, they've got their points they needed. They will stay. அவ்வளவுதான். இதுக்கு மேல வந்து what they want, they can push for a conference spot maybe, but I don't think they'll even push for that. So they are there. They are 11th இப்போ. The highest they can get is, but it's actually very very close. அதுவே யோசிச்சு பாத்தீங்கன்னா 42 43 43 44 45 என்னடா இது? ஒரு 4 பாயிண்ட்ல வந்து 10 ரப்பர் பண்ணுங்க போல இருக்குது. சோ அந்த மாதிரி தான் இருக்கீங்க. சோ ஒரு வின் ஒரு டிராவே வந்து will take them into the conference league and it will bring them back down into the bottom of the table. அதனால வந்துட்டு this game I see Wolves easily winning. நானும் அதான் நினைச்சேன். Yeah, it's been up and down season for them. Yeah, I think Wolves ஜெயிச்சிருவானுங்க இந்த கேம். வெஸ்ட் ஹாம் கூட அதே மாதிரி தான் நம்ம பேசணும். நல்லா ஆடினானுங்க நியூகாஸ்லோட. கடைசி ஒரு 5 நிமிஷத்துல வந்து ஸ்குவீக்கி பம் டைம் காலி. அதான் வந்து கேம் ஆஃப் தி வீக்கெண்ட் லாஸ்ட் வீக்கெண்ட். ஐயோ அப்சல்யூட்லி சரியான கேம் அது. Yeah, Harvey Barnes back on as a sub and நல்ல இம்பாக்ட் கொடுத்தா. 2 கோல் அடிச்சான் பையன். And yeah, அடுத்த கேம் பார்க்கணும்னா ப்ரோ இந்த கேமே எனக்கு ஷாக்கிங்கா இருந்தது ப்ரோ. என்னால் நம்பவே முடியல. இதுதான் வந்து கடைசி வந்து கேம் ரிவ்யூ பண்ண போறோம். நியூகாசல் வர்சஸ் எவர்டன் ப்ரோ. எப்படி ப்ரோ இந்த கேம் ட்ரா ஆச்சு? லைக் நியூகாசல் போஸ்ட்ல அடிச்சானுங்க, லைக் சூப்பரா ஆடினானுங்க. ஐசக் சரியான கோல் அந்த ஃபர்ஸ்ட் கோல். ஐ ரியலி லைக் தட் கோல். And I have no idea how this game was 1-1. And எப்படியோ ஒரு பெனல்ட்டி வந்து டாமினிக் கால்வர்ட் லூவன் எங்கடா இருக்கான்னு யோசிச்சேன். பட் இருக்கிறான் போல, அவன் ஃபிட்டர் ஆகுறான் போல. அதான் பெரிய பிரச்சனை எவர்டனுக்கு. they cannot rely on Calvert Lewin. இது வந்து ஒரு 3-4 சீசன்ஸா இருக்கு. he is always injured. இல்ல even if he comes back 2 games per season நல்லா விளையாடுறான். இவனை வந்து பட் கௌதம் ப்ரோ அதுக்கு தான் வந்து ஒரு ஸ்ட்ரைக்கர் வாங்குனானுங்க. பட் அதுவும் வேலைக்கு ஆகல. அந்த பெட்டோ, they got Beto. The problem with Beto is he doesn't know how to play in a team which has absolutely no possession. நீ வந்து if you keep feeding it into Beto multiple times he'll give you output. இங்க பால் வரதே ஒரு 5 வாட்டி தான் மேட்ச்லயே. அந்த மாதிரி ஒரு இதுல போய் டேய் நீ ஏதாச்சும் பண்றா அப்படின்னா அவன் மட்டும் என்ன பண்ணுவான்? he came from I think from Betis. இது போர்ச்சுகீஸ் டீம்ல ஸ்பானிஷ் I don't remember where exactly. பட் அவங்களே ஒரு பாட்டம் ஆஃப் டைம்ல தான் இருந்த பாட்டம் ஆஃப் சைடுல தான் இருந்தாங்க. அங்க இருந்தா வந்தான் ஒரு 10 மில்லியன் நம்ம வாங்கிட்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன் அவனை. பட் இட் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் தி சீசன்ல வந்து என்னடா அது ஷாண்டைஸ் இப்படி பண்றான் அப்படின்னு பேசிட்டு இருந்தோம். இப்ப கிளாசிக் ஷாண்டைஸ் அவ்வளவுதான். வேற ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்ல. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. I think they'll stay up. And plus அந்த டிடக்ஷன் ப்ரோ, ஆக்சுவலா எவர்டன் பத்தி சொல்லணும்னா அதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான் ப்ரோ. அந்த 10 பாயிண்ட் டிடக்ஷனுக்கு அப்புறமா கூட they have they are clear actually and they'll stay up. ஸோ அதுவே ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட் தான் ஷாண்டேஷ்க்கு. அண்ட் நீங்க சொன்ன பெட்டோ வந்து இப்பதான் பார்த்தேன். he came from செரியா உடினேஸ்ல இருந்து வந்திருக்கான். ஸோ வேலைக்கு ஆகல. லைக் யூ செட் ஒரே I would say the same profile. அப்படி சேம் ப்ரொஃபைல் இல்ல, பட் கரெக்ட். பாலே இல்லனா என்ன பண்ணுவாங்க? If you remember West Ham got ஐயோ இப்பதான் அவன் பேர் Scamacca exactly. And why didn't it work? Because Scamacca is not a out of possession striker. ஆமா, அவனுக்கு நீ இப்ப he's gone back to Atlanta. செம்மையா பண்றான் Atlanta. சூப்பரா ஆடிட்டு இருக்கான். நீங்க ஆட போறீங்க அவங்களோட. Exactly. Next midweek Atlanta கூட தான் இதுல யூரோப்பா லீக்ல ஆடுறோம். So the thing with such type of it's all misprofiling. You're coming into a Sean Dyche side, you're coming into a David Moyes side, and you're asking the striker who has incredible potential on the ball
to do something he's never done off the ball. Yeah. இதெல்லாம் வந்து கிளாசிக் மிஸ் ப்ரொஃபைலிங். ஸோ யா தே ஆர் தேர், தே வில் பி தேர். அவ்வளோதான். இந்த சைட்ஸ் எல்லாம் வந்து வி cannot give much more than that. அவ்வளோதான். கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ ரெண்டு டீம்ஸ் பத்தி பேசுவோம். ரெண்டு டீம்ஸ் வந்து இந்த வாரம் விளையாட்டு இருக்காங்க. எவர்டன் வர்சஸ் பர்ன்லி. குடிசன் பார்க் எங்கேயாவது நீங்க பாயிண்ட் எடுக்கணும்டா யோசிக்கிறேன். இங்க தான் பாயிண்ட் எடுக்கணும் கண்டிப்பா. they have to They get should points. ideally இந்த மாதிரி win the game. yeah They yeah should win. yeah இத வின் பண்ணிட்டாங்கன்னா they will be 99% safe. எனக்கு கேட்டா yes they can win this and they can save themselves in the Premier League. அதான் வந்து ஏன்னா இன்னும் அந்த நெக்ஸ்ட் 4 பாயிண்ட் டிடக்ஷன் இன்னும் வரல. இப்போதைக்கு 6 தான் வந்திருக்கு. ஆமா 10 வரல. சோ கரெக்ட் மாத்திட்டானுங்க. 10ல இருந்து 6 ஆச்சு. பட் they have another charge which could get them the next 4. அதனால வந்து it would end up being 10. பட் தெரியல, they still waiting for that. பட் அது வந்துச்சுனா they'll go down. So they know this Burnley game is huge for them to win at home. தெரியல 100% bro. ஏன்னா இந்த கேம் வந்து ஜெயிச்சிட்டானுங்கன்னா they'll be 4 points 4 points இல்ல 7 points clear of Luton who are in 18th position. So இந்த கேம்ல ஜெயிச்சே ஆகணும் if you want to stay. And bro எவர்டன் மாதிரி ஒரு கிளப்லாம் கீழ போயிட்டா ரொம்ப கஷ்டம் bro வரதுக்கு. நிறைய பேர் அதான் சொல்றாங்க எவர்டன் போணும். டேய் நோ, எவர்டன் should be in the league. You cannot have every team playing இந்த ஒரு மாடர்ன் டே ஃபுட்பால் ஆஃப் பயங்கர பொசஷன், அப்படி இருக்கணும், இப்படி டாக்டிக்ஸ் அப்படி எல்லாம் இருக்கிறதுக்கு மாறா ஒரு 4 டீம் இருக்கணும். இவங்களை எல்லாம் சேலஞ்ச் பண்ணிட்டு டே எங்களுக்கு டாக்டிக்ஸ் எல்லாம் இல்லடா, நாங்க லாங் பால் போடுவோம், லாங் பால் போட்டு வந்து எடுத்துட்டு உங்களை வந்து ஸ்ட்ரகிள் பண்ண வைப்போம் அப்படிங்கிறதுக்கு ஒரு 4 டீம் இருக்கணும். அப்பதான் லீக் நல்லா இருக்கும். So I want Everton to stay obviously, but let's see. கரெக்ட். அதான் ப்ரோ இந்த ஃபுட்பால் நர்ட்ஸ்லாம் வந்து தே பிகம் ஸ்பாயில்ட் ப்ரோ இந்த பெப் ஃபுட்பால்லாம் பார்த்து. பெப் எஸ்பெஷலி. பட் யா எவர்டன் பர்ன்லி நானும் வந்து ஐ அம் கோயிங் டு சே வின் ப்ரோ ஃபார் இந்த கேம். I'll say 2-0 to எவர்டன். தெரியல 2 கோல் வருமான்னு தெரியல. 2-0 to எவர்டன். நான் சேஃப் பெட்டா ஒரு கோல் பா. ஒரு கோல் போடுவாங்க அவ்வளவுதான். அதுக்கு மேல எதிர்பார்க்க கூடாது. ப்ராப்பர் டைஷ் ஃபுட்பால். ஓகே அகைன்ஸ்ட் his whole club வேற who are definitely going down into the championship. அடுத்த கேம் வந்து லாஸ்ட் கேம் ஃபுல்லம். அதான் நான் சொன்னேன்ல சம்டைம்ஸ் மே பி குட் சம்டைம்ஸ் மே பி ஷிட். அதேதான் ஃபுல்லம் வர்சஸ் நியூ கேசல். ப்ரோ நியூ கேசல் ஆல்சோ நாட் அ கிரேட் சீசன் ப்ரோ. ஓவராலா பார்த்தோம்னா லைக் 8th பொசிஷன்ல இருக்கிறானுங்க. ஐ நோ சொல்லிதான் ஆகணும் இன்ஜுரிஸ் அவங்களுக்கும் வந்து இன்ஜுரிஸ் பயங்கர ஹிண்ட்ரன்ஸா இருந்திருக்கு. பிளஸ் அந்த சாண்ட்ரோ டோனலி வந்து பெட்டிங் அலிகேஷன்ல பெட்டிங்னாலேயே வந்து சஸ்பெண்ட் ஆயிட்டான். ஸோ நியூ கேசல் ஆர் இன் 8th. ஃபுல்லம் பார்த்தீங்கன்னா என்னடா நல்லா ஆடிட்டு இருந்தாங்களேன்னு பார்த்தா 13வதுல தான் இருக்கிறானுங்க. பர்ன்மவுத் கீழே இருக்கிறானுங்க. அதான் இன்னும் ஷாக்கிங்கா இருக்குது. ஸோ ஃபுல்லம் வந்து எனக்கு தெரியல அவனுங்களும் வந்து யோயோ மாதிரி தான் ரிசல்ட்ஸ் யோயோ மாதிரி தான் இருக்கு. நியூ கேசல் லாஸ்ட் 5 கேம்ஸ் பார்த்தீங்கன்னா 2 வின்னு 2 லாஸ் அண்ட் 1 ட்ரா. ஃபுல்லம் ஆன் தி அதர் ஹேண்ட் வந்து லாஸ்ட் 5 லிட்ரலி த சேம் 2 wins 2 draws 1 loss. ஸோ ஐடென்டிக்கலா இருக்கு. ஸோ எனக்கு வந்து இந்த கேம் வந்து இந்த கேம் வந்து வெரி டஃப் டு கால். அந்த டேல வந்து எவன் எப்படி பெர்ஃபார்ம் பண்றான் அவங்களுக்கு தான் தெரியும். சோ ஐ வில் கோ ஃபார் இது வந்து எங்க அவே மேட்ச் ஃபுல்லம். இது வந்து கிரேவன் காட்டேஜ்ல. So that's why I'm saying I will go for Fulham because Newcastle away haven't been that good. So அதனால வந்து I will say Fulham, but இந்த கேம் இட்ஸ் a topsy turvy game. நம்ம சொல்லவே முடியாது. அந்த அன்னைக்கு அவனுக்கு எப்படி பெர்ஃபார்ம் பண்றானுங்களோ அவங்களுக்கு தான் தெரியும். கண்டிப்பா. நானும் வந்து நான் வின்னு சொல்ல ப்ரோ, நான் டிரா சொல்ல போறேன் இந்த கேம். ஐ வில் கோ ஃபார் ஹை ஸ்கோரிங் டிரா 2-2 டிரான்னு போறேன் நான் இந்த கேமுக்கு. தெரியல பிகாஸ் எனக்கு சத்தியமா தெரியல எப்படி கால் பண்ணுன்னு. அண்ட் எந்த ஃபுல்லம் டர்ன் அப் ஆகும், எந்த நியூ கேசல் கூட சொல்லிக்கலாம், எந்த நியூ கேசல் டர்ன் அப் ஆகும் கூட தெரியல எனக்கு. ஸோ யா ரியலி டோன்ட் நோ அபவுட் இட். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அண்ட் அதோட முடிச்சிட்டோம் ப்ரோ. எல்லா கேம்ஸும் பார்த்துட்டோம், ரிவ்யூ ப்ளஸ் ப்ரிவ்யூ. மக்களே தேங்க்யூ ஆல் ஃபார் யுவர் சப்போர்ட். Please continue to support the channel and as well please continue to support football Pechu Gowtham's channel as well. And நீங்க வந்து ஒரு புது ஷோ ஆரம்பிச்சிருக்கீங்க bro, ஒரு அனாலிசிஸ் ஒரு புது சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்கல. சோ அத பத்தி என்ன பேசுங்க. சேனல் ஆரம்பிக்கல இப்போதைக்கு வந்து it's only on Twitter and with Instagram. The idea of that space, it's not yet a channel. We're planning about the channel is there's no banter, there is just hard on analysis of what's right what's wrong. அது வந்து it's just an honest attempt. இந்த ஷோ ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து சொல்லியிருந்தேன்ல, some people will never accept even if you show stars to their face and say இதுதான் உண்மை இதுதான் பொய்னா அதை என்னால ஒத்துக்கவே முடியாது அப்படிங்கிற மக்களுக்காக ஒரு விஷயம். டேய் ஸ்டார்ட் வாட்சிங் ஃபுட்பால் அப்ஜெக்டிவ்லி.
Point Yes. number 1. Point number 2, start following clubs rather than following players. Modern football follows the club model. It doesn't follow the player model. தயவு செஞ்சு அதுல இருந்து வெளியே வாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன விஷயத்தை வந்து சொல்றதுக்காக அது ஒரு சேனல். பட் இப்போதைக்கு there's no channel, it's just Instagram and it's just Twitter. But Okay. it's just going to be, நீங்க சொன்ன மாதிரி, it's just going to be analysis and stuff. But let's see how it goes. எஸ். ஸோ மக்களே, இவர் சொன்ன மாதிரியே டீம் ஃபாலோ பண்ணுங்க அண்ட் ப்ளஸ் அவரோட சேனலை ஃபாலோ பண்ணுங்க. பிகாஸ் யூ வில் கெட் அ வெரி இன்டெப்த் அனாலிசிஸ் ஆஃப் ஈச் டீம் அண்ட் ஆப்வியஸ்லி தி கேம் ஸ்டாட்ஸ் எல்லாம் பிரேக் டவுன் பண்ணுவார். ஸோ எஸ், அதெல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுவோம். அண்ட் கௌதம் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் ஆன் த ஷோ அகேன். ஆல்வேஸ் அ பிளஷர் டு ஹேவ் யூ ஆன் த ஷோ. ஆமாங்க, ரொம்ப நாள் ஆச்சு. தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ அண்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் டு சம் டைம் இன் தி ஃபியூச்சர். எஸ், டேக் கேர் பிரதர். சியர்ஸ். டேக் கேர் எவ்ரிவன். பை.